श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. पुष्पपद्धति श्लोकं 333. ये नामरङ्गनृपतेर्मणिपादुके त्वाम् अभ्यर्चयन्ति कमलैरधिकर्तुकामाः आरोपयत्यवहितानि अतिक्रमात्तान् கல்பாந்தரிய கமலாசனபத்ரிகாசு. பதபதார்த்தம். ரங்கநிருபதேகே ஸ்ரீ ரங்கநாதனுடைய மணிபாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே, ஏ எவர்கள் அதிகர்த்துகாமாக சந்தகா பட்டத்தை ஆசைப்பட்டவர்களாய்கொண்டு துவாம் உன்னை கமலைஹி தாமரை பூக்களாலே அபியர்ச்சயந்தி பூஜிக்கிறார்களோ தான் அவர்களை நியதிகி அந்த புண்ணியமானது அவஹிதா மிகவும் ஜாக்கிரதையாயிருந்து கொண்டு கல்பாந்தரிய இன்னொரு கல்பத்திற்காக ஏற்பட்டிருக்கின்ற கமலாசன பத்ரிகாசு பிரம்மாவினுடைய கடுதாசுகளில் கிரமாத்து வரிசையினாலே ஆரோபயதி எழுதி வைக்கின்றது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இதோட மேலோட்டமான அர்த்தம், அதாவது நம்ம நிறைய தடவை பார்த்த ஒரு அதே அர்த்தம் தான், ஆனால் இங்கே வேறு ஒரு அழகு இருக்குது இந்த ஸ்லோகத்தில். அதாவது என்ன அர்த்தம்னா, தாமரை பூவால் பாதுகையை அர்ச்சிக்கிறவாளுக்கு பிரம்மபட்டம் கிடைக்கும் அப்படின்னு சாய்க்கிற ஸ்லோகம் இது. இந்த பிரம்மபட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத எப்படி சாய்க்கிறார் அப்படின்னா, கல்பாந்தரிய இன்னொரு கல்பத்திற்காக ஏற்பட்டிருக்கின்ற கமலாசன பத்ரிகாசு பிரம்மாவினுடைய கடுதாசிகளின் வரிசைகளில் எழுதப்படும் அப்படின்ற. அதாவது பெருமாளானவர் இந்த உலகத்தையே மொத்த ஜகத்தையுமே அவர் கட்டி ஆண்டுன்றிருக்கிற ஒரு ராஜா. இப்போ அவருக்கு கீழே வேலை செய்யறதுக்கு அவருக்கு நிறைய பேர் வேணும். அவருடைய பார்வையிலேருந்து, இப்போ நம்மளுடைய பார்வையிலேருந்து 1 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம்லாம் ரொம்ப பெருசு. ஆனால் பெருமாளுடைய பார்வையிலேருந்து பெருமாள் கண் சிமிட்டுற நேரம், பெருமாள் கண் இமைக்கிற நேரத்துக்கு ஒரு பிரம்மா மாறிண்டே இருப்பாள். இந்த கால அளவு நம்ம முன்னாடியே ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு மனுஷனுக்கு 1 வருஷங்கிறது எப்படி தேவர்களுக்கு 1 நாள், அந்த மாதிரி தேவ கணக்குக்கு அந்த மாதிரி அப்போ பிரம்மாவினுடைய ஒரு பகல், ஒரு ராத்திரி, ஒரு ஆயுட்காலம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே முன்னாடியே அந்த கணக்குகள் பார்த்துருக்கோம். இப்போது அந்த மாதிரி ஒரு பிரம்மா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு போராது. ஏன்னா இது இந்த அநேக கோடி கல்பங்கள் இருக்கக்கூடிய காலம் இருக்குது. அப்போ அத்தனை பேர், அத்தனை பிரம்மாக்கள் பெருமாளுக்கு தேவைப்படும். இந்த ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு, அவருடைய அரசை நடத்துறதுக்கு அவருக்கு நிறைய அதிகாரிகள் வேணும். அதில் ஒரு அதிகாரி, முக்கியப்பட்ட அதிகாரின்றவர் பிரம்மா. அந்த போஸ்ட்டுக்கு, அந்த இடத்துக்கு அவருக்கு நிறைய பேர் தேவைப்படும். ஏன்னா இவருடைய காலம் முடிஞ்ச உடனே அடுத்தவர் அந்த இடத்துல ஏற்படுத்தணும். அதனால் இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார்னா, பாதுகைக்கு யார் தாமரை பூவை சமர்ப்பிக்கிறாளோ அதுவும் எப்படிப்பட்டவாவா, அதிகர்த்துகாமாக பட்டத்தை ஆசைப்பட்டவர்களாய் கொண்டு யாரெல்லாம் சமர்ப்பிக்கிறாளோ, பக்தியோட பாதுகைக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அவளோட பேரை அந்த லிஸ்ட்டில் எழுதி வச்சுப்பாராம் பெருமாள். மிகவும் ஜாக்கிரதையாய் கொண்டு அந்த புண்ணியம், இவா சமர்ப்பித்த அந்த புண்ணியமானது என்ன ஆகும் அப்படின்னா, இவாளுக்கு அந்த பிரம்மாக்களின் வரிசையில் ஒரு பேர், இவா பேரும் இருக்கிற அளவுக்கு எழுதி வைக்கப்படுமா. கமலாசன பத்ரிகாசு அந்த பத்திரத்தில் எழுதி வைக்கப்படும். அதாவது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அது. நீ இப்போ சமர்ப்பிச்சிருக்க பக்தியோட, அதனால் உனக்கு இந்த பிரம்மபட்டம் கிடைக்கும். ஏன்னா இவ அதுக்கு ஆசைப்படுறவா, அதிகர்த்துகாமாக பட்டத்தை ஆசைப்படுறவா பக்தியோட தாமரை பூவை சமர்ப்பிக்கும் பொழுது உன்னுடைய பேரும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு பெருமாள் நோட் பண்ணி வச்சுக்கிற. ஆக ஏதோ ஒரு கல்பம் அடுத்து உடனே வரப்போகிறதுன்னு இல்லை, ஆனால் ஏதோ ஒரு கல்பத்தில் இவாளுக்கு அந்த பிரம்மபட்டமானது வழங்கப்படுறது. எதுக்கு? இவாளுடைய பக்தியை மெச்சு, யார்கிட்ட? பாதுகிட்ட இவாளுக்கு இருக்கக்கூடிய பக்தியை மெச்சு இவாளுக்கு அந்த பிரம்மபட்டமானது கிடைக்கிறது அப்படின்னு சாய்க்கிறார். இந்த பிரம்மபட்டம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். நம் சுவாமி இதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்கோ, நமக்கு மோட்சம்தான் முக்கியம், இந்த மாதிரி பிரம்மபட்டமாவது சிவபட்டமாவது இதெல்லாம் ஆசைப்படாதீங்கோன்னு தான் நிறைய இடத்துல சொல்லிட்டு வர்றார். ஆனால் அப்படி ஆசைப்படுறவாளுக்கு இந்த பட்டமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக தான் இது நமக்கு கொடுத்துருக்கு.
ஸ்லோகம் என்னவோ ரொம்ப சின்ன ஸ்லோகம்தான், நமக்கு இதுக்கு பெருசாக டீட்டெயில் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் ஒரு அழகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இது இது நேராக சொல்ல வர விஷயம் புரியறது. ஆனால் ஒரு கமலை, அந்த தாமரை பூவை சமர்ப்பிக்கிறவா கமலாசன பத்திரிகாசு, கமலாசன அப்படின்றது பிரம்மாவுக்கான பெயர். அந்த வார்த்தை அழகு சுவாமி எப்படி கையாண்டிருக்கன்ற அந்த வார்த்தை அழகை ரசிக்க முடியாது. கமலத்தை சமர்ப்பிக்கிறவா கமலாசனா ஆயிடுறா. அதாவது ஒரு தாமரை பூவை சமர்ப்பிக்கிறவா அந்த தாமரை பூவில் உட்காரக்கூடிய பிரம்மாவாயிடுறா அப்படின்னு சாய்க்கிறார். அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டே அந்த அந்த அழகாக அதை நமக்கு புரிய வைக்கிறார். ஆனால் வாஸ்தவத்தில் இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் பொழுது இந்த கமலத்தை சமர்ப்பித்தா நம்மளும் அந்த கமலாசனா, அதாவது அந்த பத்மத்தில் உட்காரலாம், அந்த கமலத்தில் உட்காரலாம் அப்படின்னும் பொழுது இந்த பிரம்மபட்டத்துக்கு ஆசைப்பட்டாதான் என்ன தப்பு அப்படின்னு அடியனுக்கு மனசில் தோணுது. ஏன்னா அந்த கமலமானது எங்கே இருக்குது? பெருமாளோட நாபியிலேருந்து வர கமலம். அப்படி பெருமாளோட நேர சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு கமலம் அந்த கமலம். அந்த கமலத்தின் மேலே உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளவு உயர்ந்தது. நமக்கு மோட்சம்தான் பிரதானம், அது எல்லாமே இருக்குது. பிரம்மபட்டத்தை ஏற்றுக்கும் பொழுது நமக்கு நிறைய வேலைகள் வேற இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். ஆனாலும் நமக்கு அஜ்ஞானம் விடாது. ஏன்னா விரஜாநதியை தாண்டலை நம்ம, அதனால நமக்கு அந்த அஜ்ஞானம் விடாது. நமக்கான அந்த தர்ம அர்த்த காம மோக்ஷம் இதெல்லாம் தான் முக்கியம்னும் போது கடைசியில் மோட்சம்தான் முக்கியம். இது எல்லாமே மனசுக்கு புரியும். ஆனாலும் நமக்கு அந்த அஜ்ஞானமானது விடாததுனால காமக்ரோதாதிகள்லாம் உண்டு. பிரம்மாவாக இருந்தாலும் அதெல்லாம் உண்டு. நம்ம நிறைய அதுக்கான விருத்தாந்தங்கள் பார்த்துருக்கோம். இது எல்லாமே இருந்தால் கூட ஒரு கமலத்தை சமர்ப்பிக்கும் போது கமலாசனா ஆகலாம் அப்படின்ற வார்த்தையை கேட்கும்போது பெருமாளோட அந்த தொப்புள்லேந்து வரக்கூடிய அந்த கமலத்தில் உட்கார்ற பாக்கியம் கிடைக்கும்னா துருவனுக்கு கிடைச்சா மாதிரி ஒரு பாக்கியம் அது. பெருமாளோட அந்த தேக சம்பந்தத்தோடு கிடைக்கக்கூடிய ஒரு பிரம்மபட்டம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஆசைப்பட்டாதான் என்ன தப்புன்னு ஒரு எண்ணமானது அடியனோட மனசில் உதிச்சுது. ஏன்னா இந்த பட்டத்தை ஆசைப்பட்டவர்களாய் கொண்டு அதிகர்த்து காமாக சந்தகா அவளுக்கு கிடைக்கும்னு. ஆனால் பின்னாடியே தோணுறது நமக்கு இல்லை நமக்கு அந்த இதெல்லாம் நிர்வகிக்கிறதெல்லாம் நம்ம வேலை இல்லை, பெருமாளோட திருவடியே கத்தின்னு மோட்சத்தில் இருக்கிறது தான் அப்படின்ற எண்ணமானது பின்னோட வந்தாலும், ஆனால் அந்த பெருமாள் தொப்புள் கொடி சம்பந்தம் அப்படின்றது இந்த கமலாசனன்ற ஒரு வார்த்தையானது நமக்கு கொடுக்கறது. கமலத்தை சமர்ப்பிப்பதனால கமலாசனனாக நம்மால் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிற அழகான ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்காரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.